புதுசாக நம்ம சேனல் பார்க்குறதா தயவுசெய்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். எனக்கு 30 வயது நடக்கும்போது கணவரை இழந்துவிட்டேன். நான் அவரிடமே என் உயிரை பந்தாடியிருந்தேன். எங்கள் திருமணம் காதல் வாழ்வில் முடிவாக அமைந்ததுதான். எனக்கு 23 வயதாக இருக்கும்போது எங்களுக்கு திருமணம் நடந்தது. கணவரை இழக்கும்போது எனக்கு 9 வயதில் ஒரு மகனும் இருந்தான். கணவர் விரும்பியபடியே என் மகளை நல்ல வழியில் வளர்க்க வேண்டும் என்று உறுதி பூண்டேன். அவரது நினைவுக்காகவும் என் குழந்தையின் வாழ்வுக்காகவும் மறுமணம் செய்து கொள்ளவும் என் மனம் இடம் தரவில்லை. கடவுளின் தயவால் என் மகனுக்கு இப்போது 22 வயது ஆகிவிட்டது. படிப்பிலும் மிகச்சிறந்த திறமை படைத்தவன் விளங்குகிறான் என் மகன். பக்கத்து வீட்டாரும் கல்லூரியில் உள்ளவர்கள் என் மகனை பற்றி எப்போதும் புகழ்ந்து பேசுவார். உங்கள் மகனை சீராக வளர்த்திருக்கிறீர்கள் என்று சொல்லி என்னை பெருமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். என் மகனின் பெயர் விஜய். எப்போது பார்த்தாலும் படிப்பை தவிர வேறு எதிலும் அவன் கவனம் செலுத்துவதே இல்லை. இரவு பகலாக படித்து கொண்டே இருப்பான். நேரம் கிடைக்கும்போது எனக்கு வீட்டு வேலைகளை உதவுவான். நானும் அவன் மேல் உயிர் வைத்திருந்தேன். அவனும் அப்படித்தான் என் மேல் உயிர் வைத்திருந்தான். கணவரின் வீட்டை விட்டு வந்த பிறகு எனக்கு தெரிந்த நெசவு தொழிலை ஏற்று குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தேன் நான். இப்போது ஒரு நெசவு கூட்டம் நடத்தி மாணவர்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறேன். பணத்திற்கு குறைவில்லாமல் வாழ்க்கை மிகவும் நிம்மதியாக சென்று கொண்டிருந்தது எனக்கு. எப்போதாவது கணவரின் நினைவுகள் திரும்ப வரும்போது கடைசி நாட்கள் அவர் சொல்லி சென்ற வார்த்தைகள் நினைவில் வரும். அந்த செய்திகள் என் மகனை பற்றியதாக இருந்தனர். அவர் கூறியபடி நடந்து கொள்ள எனக்கு மனமில்லை. அதனால் இந்த விஷயத்தில் என் மகனிடம் சொன்னதும் இல்லை. இந்த இரகசியமான மனசுக்கு புதைத்து வைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். எனக்கு மகனின் திருமணத்தை முடிந்தவரை விரிவாக நடத்தி வைக்கும் என்ற ஆசை எனக்குள் தோன்றியது. இதை பற்றி அவனிடம் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போதெல்லாம் அவன், அம்மா, நான் இன்னும் மேல்நிலைப் பள்ளியே படிக்க முடிக்கவில்லை. பட்டம் முடித்து நல்ல வேலையில் சேர்ந்த பிறகுதான் நான் கல்யாணம் செய்வேன் என்று சொன்னான். அவனுடைய பதிலை கேட்டு என்னால் ஒன்றும் செய்யவே முடியவில்லை. இருந்தாலும் என் மகனின் மேல் எனக்கு அதிக நம்பிக்கை இருந்தது. அதனால் அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டே நான் இருந்தேன். வேறு வழி இல்லை எனக்கு. ஒரு நாள் எனது கணவரின் பழைய நண்பரிடமிருந்து தொலைசி அழைப்பு எனக்கு வந்தது. தனது மகனுக்கு திருமணம் வைத்திருப்பதாகவும் 10 நாட்களுக்கு அவசியம் வந்துவிட வேண்டும் என்றும் என்னை அழைப்பு விடுத்தார். அவர் என் கணவரின் நெருங்கிய நண்பர். அவரது மனைவி எனக்கு மிகவும் அந்தரங்க தோழி. இருவரும் எங்கள் ஊரை அடுத்த கிராமத்தில் சேர்ந்தவர்கள். சிறு வயதில் நானும் அவளும் ஒன்றாக பள்ளி படித்து மிகவும் நெருங்கிய தோழிகளாக இருந்தோம். பின்னர் அவளுக்கு அவரோடு திருமணம் நடந்துவிட்டது. திருமணத்திற்கு வரும்போது என் மகன் விஜயை அழைத்து வரும்படி கூறினார்கள். என் கணவரின் வழித்தோன்றலிலிருந்து அவர்கள் மட்டுமே இன்று வரை எங்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். மற்ற சொந்தங்கள் எவரும் எங்களுடன் நெருங்கி கூட பார்க்க மாட்டார்கள். நானும் அவர்களும் மகனை அழைத்து வருவதாக கூறி உறுதியளித்திருந்தேன். அந்த திருமணத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நான் ஆவலாக காத்திருந்தேன். அதற்கு ஒரு காரணம் இருந்தது. எனது தோழிக்கு ஒரு மகள் உள்ளாள். என் மகனை விட 2 வயது சிறியவள். நன்கு படித்து ஆசிரியர் பயிலும் உள்ளாள். அவள் குடும்பத்துடன் 2-3 எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாள். என்னிடம் மிகுந்த மரியாதையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வாள். விஜயிடம் நன்றாக பேசிக்கொண்டிருப்பாள். எனக்கு ஒரு லேசான ஆசை இருந்தது. எப்படியும் தோழியிடமும் அவரது கணவரிடமும் பேசி விஜய்க்கு அவளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. என் தோழியிடம் வீட்டிற்கு சென்று என் மகன் மருமகளாக சென்றால் அவள் மகிழ்ச்சி அடைவாள் என்று எண்ணினேன். ஏனெனில் என் தோழி அவரது கணவரும் என் மகள் நல்ல முறையில் கவனித்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அவனது தங்கைக்கு தான் இப்போது திருமணம். இந்த திருமணத்தின் போது இந்த விஷயத்தில் அவர்களிடம் பேசலாம் என்று நான் முடிவு செய்தேன். சில நிமிடங்களில் அவர்களோடு பேசிவிட்டு தொலைபேசியை வைத்தேன். பிறகு இதை பற்றி என் மகனிடம் பேசலாம் என்று நான் முடிவு செய்து விஜயின் அறைக்கு சென்றேன். அவனது அறை உள்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. எனக்கு இது வியப்பாக இருந்தது. ஏனெனில் இதுவரை அவன் தன் அறையை பூட்டியே கிடையாது. நானும் சிறிது நேரம் கதவை தட்டி கொண்டே நின்றேன். மகனும் கதவை திறந்தான். அவனது முகம் சற்று கவலையாக இருந்தது. நானும் அவனிடம், எதற்காக பூட்டினாய், எதற்காக சற்று பதட்டமாக இருக்கிறாய் என்று நான் கேட்டேன். அவனோ, ஒன்றுமில்லை அம்மா, நான் குளித்து கொண்டிருந்தேன், வருவதற்கு லேட்டாகிவிட்டது என்று மழுப்பினான். நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பின்னர் அவனை அழைத்து என் அருகில் அமர வைத்து அவனது கையை பிடித்து கொண்டு சொன்னேன், பலா,
பலாசுரியன் மகளுக்கு திருமணமாக போகிறது. அவர்கள் 12 நாட்கள் முன்பே வரும்படி அழைப்பு விடுத்துள்ளார்கள். உன் அப்பா இறந்த பிறகு அவருடைய நண்பனான பாலாசுரி மாமாதான் நமக்கு எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிறார். அவர்களுடைய வீட்டுக்கு திருமணத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். இன்னும் 3 நாட்கள் இங்கிருந்து புறப்பட விட வேண்டும். அதற்காக ஆடைகள் எடுத்து தயார் செய்து வை. அது மட்டுமல்ல, பாலாசுரியின் மகளை உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டேன். இதை பற்றி அவர்களிடம் பேசலாம் என்று நான் முடிவு செய்துள்ளேன். நாம் இருவரும் சென்று பிறகு அதை பற்றி பேசிக்கொள்வோம். நீயும் கல்லூரியை விடுப்பு சொல்லிவிட்டு வந்துவிடு என்றேன். இதை கேட்டதும் விஜயின் முகம் சற்று மாறியது. அம்மா, நான் பாலாசுரியின் மகளை திருமணம் செய்து கொள்ள முடியாது. எனக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டும். பெரிய நிறுவனத்தில் வேலை செய்ய வேண்டும் என்ற ஆசை உள்ளது. அது மட்டுமல்ல, இந்த திருமணத்திற்கு என்னால் வர முடியாது. இப்போதுதான் பரீட்சைகள் தொடங்கி நடக்கிறது. அதற்காக நான் தனிமையில் படிக்க வேண்டும். தயவுசெய்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் அம்மா என்றேன். அவனுடைய பதிலை கேட்ட எனக்கு சற்று கசப்பாக இருந்தது. நானும் அமைதியாக இருந்து விட்டேன். 2 நாட்கள் கழித்து இதை பற்றி மீண்டும் பேச ஆரம்பித்தேன். நீ வரவில்லை என்றால் நானும் திருமணத்திற்கு செல்ல மாட்டேன் என்று கூட சொல்லி பார்த்தேன். ஆனால் அவன் எதற்கும் சம்மதிக்கவே இல்லை. விடாப்பிடியாகவே இருந்தான். எனக்கு திருமணத்திற்கு 12 நாட்கள் முன்பே செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் மகனை சம்மதிக்க வைப்பதற்காக நாட்கள் கடந்து சென்றே விட்டனர். அவனும் கடைசி வரை சம்மதிக்கவே இல்லை. திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருந்தனர். நானும் வேறு வழி இல்லாமல் தனியாக திருமணத்திற்கு செல்ல நேர்ந்தது. நானும் திருமணத்திற்கு செல்லவில்லை என்றால் அவர்களுடைய மனம் காயம் அடைந்து எங்களுடைய உறவில் முறிவு போவதற்கு வாய்ப்பு அதிகம். பிறகு நானும் விஜயிடம் பக்கத்து வீட்டில் உள்ள சகுந்தலா அத்தையிடம் சொல்லி வைத்துள்ளேன். நான் திருமணத்திற்கு சென்ற பிறகு 3 நாட்கள் இரவு நேரத்தில் நம் வீட்டில் வந்து தங்கிக் கொள்வாள். நீயும் பார்த்து கவனமாக இரு என்றேன். அதற்கு விஜயோ, அம்மா, எனக்கு யாரும் துணை வேண்டாம். நான் தனியாகவே இருந்து கொள்கிறேன். பரீட்சைக்கு படிக்க சௌகரியமாக இருக்கும் என்றேன் நான். எனக்கு இரவு நேரத்தில் எது அறையில் அமர்ந்து படிப்பதற்காக பிடிக்கும். பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்தால் எனக்கு தொந்தரவாக இருக்கும். அவர்கள் வரவே வேண்டாம் என்று கூறிவிடுங்கள் என்றேன் நான். அவன் கூறியதுக்கு எனக்கு கோபத்தை வரவழைத்தது. அவனிடம், விஜய், நீ படித்து மட்டால் போதாது, பெரியவர்களிடம் மரியாதையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நான் எதை செய்தாலும் உனக்கு நன்மைக்காகத்தான் செய்வேன். சில நாட்களாக உனது நடவடிக்கையில் மாற்றம் தெரிகிறது. பார்த்து நடந்து கொள் என்றேன். அவனும் சற்று அமைதியாக நின்றான். நானும் சற்று அதிகமாக பேசிவிட்டோமோ என்று வருத்தப்பட ஆரம்பித்தேன். பின்பு நானாகவே அவர்கள் உன் அறைக்குள் படுக்க வேண்டாம் என்றால் விட்டுவிடு. எனது அறையில் தங்கிக் கொள்ள செல்கிறேன். நீயும் கவனமாக பாதுகாப்பாக இரு என்று கூறிவிட்டு திருமணத்திற்கு புறப்பட்டு சென்றேன். எனக்கு வருத்தமாக இருந்தது. விஜயை தனியாக விட்டுவிட்டு திருமணத்திற்கு செல்கின்றோமோ என்று. நானும் மனம் கசந்தபடியே வீட்டை விட்டு பயணித்தேன். பாலாசுரி அண்ணனும் எனது தோழி காவிரியும் என்னை அன்புடன் வரவேற்றனர். பாலாசுரி அண்ணன் என்னிடம், எங்கே உன் மகனை விஜய் அழைத்து வரவில்லை? நாங்கள் அவனை காண ஆவலாக இருந்தோம். எதற்காக அவனை அழைத்து வரவில்லை என்று கேள்விகளை இருவரும் சேர்ந்து கேட்க தொடங்கிவிட்டனர். நானும் சற்று யோசித்து, எனது மகனுக்கு பரீட்சை நேரம் நெருங்கிவிட்டது. அதனால் அவன் கடுமையாக படித்து கொண்டிருக்கிறான். அதனால் அழைத்து வர முடியவில்லை. பரீட்சை முடிந்த பிறகு அவனை நான் அழைத்து வந்து 1 வாரம் எங்கள் வீட்டில் தங்கிவிட்டு செல்கிறேன் என்றேன். பாலாசுரி அண்ணனும், இது மிகவும் நல்ல விஷயம். உன் மகனை நீ நல்ல முறையில் வளர்த்திருக்கிறாய். நானும் எனது மனைவியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துள்ளோம். எனது நண்பனின் மகனை எனது மருமகளாக்கி கொள்ள ஆசைப்படுகிறோம். எனது மனைவிக்கு எனக்கு முன்பே இந்த ஆசை இருந்தது. எனது மகள் திருமணம் முடித்த பிறகு சில நாட்கள் உன் வீட்டில் பெண் கேட்டு வருகிறோம். உன் பதிலை விஜயிடமும் கேட்டு சொல் என்றார்கள். இதை கேட்டதும் என்னையும் அறியாமல் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் ஆறாக ஓடியது. பின்பு அவர்களிடம், பல நாட்களாக இதைத்தான் நான் உங்களிடம் கேட்கலாம் என்று முடிவு செய்திருந்தேன். அதற்கு முன்பாகவே நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். இந்த திருமண வைபவத்தின் இப்போது எனக்கு முழுமையான சந்தோஷம் இருக்கிறது. நீங்கள் சொன்னது போலவே திருமணம் முடிந்த பின் பெண் கேட்டு வாருங்கள் என்றேன். பிறகு திருமணத்திற்காக வேலைகள் அனைத்தும் தொடங்கிவிட்டனர். நானும் அவர்களுடன் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு 6 நாட்கள் கழித்து வீட்டிற்கு திரும்பினேன். வீட்டிற்கு வந்த விஜய் பாதுகாப்பாக இருந்த பக்கத்து வீட்டு சகுந்தலாவுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டேன். அவருக்காக சில பரிசு பொருட்களை வாங்கி வந்தேன். அவரும்
உங்கள் மகன் நல்ல திறமைசாலியாகவும் அமைதியாகவும் இருக்கிறான். உங்கள் வீட்டில் எப்பொழுதும் படிப்பு 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 என்று நல்ல முறையில் வளர்த்திருக்கிறீர்கள் என்ன பாராட்டி விட்டு சென்றார்கள். எனக்கு மீண்டும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. பின்பு கல்லூரியிலிருந்து திரும்பிய விஜயிடம் உன்னிடம் சற்று பேச வேண்டும் என்று அழைத்து என் அருகில் அமர வைத்து அவனிடம் பாலாசுரி மாமா தனது மகளுக்கு உன்னை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளார்கள். நானும் அதற்கு சம்மதித்து விட்டேன். எனக்கு தெரியும் என் முடிவுதான் உன் முடிவு என்று. ஆனாலும் கேட்கிறேன், இந்த திருமணத்தில் உனக்கு சம்மதமா என்று கேட்டேன். இதை கேட்டதும் விஜயின் முகம் சற்று மாறத் தொடங்கிவிட்டது. அம்மா, நான் எத்தனை தடவைதான் உங்களிடம் சொல்வது, எனக்கு இப்போது திருமணம் வேண்டவே வேண்டாம் என்று. நீங்கள் தான் என்னை அடிக்கடி தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதனால் எதையும் சரியாக படிக்க முடியவில்லை. இது இருக்கட்டும், உங்களிடம் ஒன்று கேட்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு பதில் சொல்லுங்கள் முடியுமா என்று கேட்டான். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவனை பார்த்து கொண்டே இருந்தேன் நான் என்ன கேட்கப் போகிறான் என்று. அவனாகவே தொடர்ந்தான். அம்மா, என் அப்பாவிற்கு பாலாசுரி மாமாவை தவிர வேறு நெருங்கிய நண்பர்கள் இருந்தார்களா? அவரின் பெயர் மணிவண்ணனா? நான் சிறுவயதில் இருந்தாலும் எனக்கு ஞாபகம் நன்றாக இருக்கிறது. என் அப்பா இறந்த பிறகு அவர்கள் நம்மை தேடி இதுவரை வரவே இல்லையே. அதற்கு என்ன காரணம்? நீங்களே சொல்ல முடியுமா? எனக்கு இது சற்று அதிர்ச்சியாகவும் இருந்தது. இவ்வளவு நாள் எதை பற்றி நான் என் மகன் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நான் நினைத்தேனோ அதை கேட்கிறானே. நானும் சற்று யோசித்து அவனுக்கு பதில் சொல்ல கூறினேன். எனக்கும் உன் அப்பாவுக்கும் காதல் திருமணம் நடந்தது. என் வீட்டில் நான் காதல் திருமணம் செய்து கொண்டதால் நான் சேர்த்து விட்டதாகவே கூறிவிட்டார்கள். உன் அப்பா வீட்டிலும் என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, மறுத்துவிட்டார்கள். பின்பு உன் அப்பா தான் எப்படியோ பேசி சம்மதித்து வைத்தார். இருந்தாலும் அரைகுறை மனதோடு தான் உன் தாத்தாவும் பாட்டியும் என்னை ஏற்றுக்கொண்டனர். உனக்கு ஒரு பெரியப்பாவும் இருக்கிறார். எங்களின் திருமணம் முடிந்த 1.5 வருடம் ஆகிவிட்டது. உன் அப்பாவின் நண்பர் மணிவண்ணனுக்கு திருமணம் நடந்தது. அவர் சொந்த ஊரிலே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டார். அவருடைய மனைவியின் பெயர் சரோஜா. அதுவரை எங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவே சென்றது. உன் அப்பாவும் நல்ல வேலையிலிருந்து நிறைய சம்பாதித்தார். அதை அனைத்தையும் தாத்தா பாட்டில் கொடுத்து வந்தனர். இதனால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் காதல் திருமணத்தை பற்றி அவர்கள் அதிகம் யோசிக்கவே இல்லை. எப்பொழுதும் போல் சகஜமாகவே நடந்து கொண்டனர்கள் எங்களிடம். எப்பொழுது உன் அப்பா நோய்வாய்ப்பட்டு படுக்கையாகி விட்டாரோ அப்பொழுதுதான் இருந்துதான் இந்த பிரச்சனையே ஆரம்பித்தது. உன் அப்பா சம்பாதிக்க செல்ல முடியாமல் இருந்ததால் உன் தாத்தாவிற்கு பாட்டிற்கும் நீயும் நானும் உன் அப்பாவுக்கும் ஒரு சுமையாகவே இருந்தோம். உன் அப்பாவின் மருத்துவ செலவுக்காக கூட பணம் கொடுக்க மறுத்துவிட்டனர்கள். நான் தான் கிடைத்த வேலையெல்லாம் செய்துவிட்டு உன் அப்பாவிற்கு மருத்துவ செலவையும் உன்னையும் பார்த்து கொண்டேன். சில மாதங்களிலே உன் அப்பாவும் இறந்து விட்டார். நானும் வேறு வழியில்லாமல் உன்னை வளர்ப்பதற்காக வேலைக்கு தொடர்ந்து செல்ல ஆரம்பித்து விட்டேன். கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லாம் என்னிடம் அன்பாக பழகினர். ஆனால் இது உன் தாத்தாவிற்கு பாட்டிக்கும் பிடிக்கவே இல்லை. என்னை வேலைக்கு செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினர். நானும் எனக்காக செலவுக்காக அவர்களிடம் பணத்தை கேட்க அவர் அதையும் கொடுக்க மறுத்துவிட்டனர். உன் தாத்தாவை பாட்டியும் ஒரு வகையில் சேர்த்து கொள்ளலாம். சில நேரங்களில் உனக்காக பணத்தையும் கொடுப்பார்கள். ஆனால் உன் அப்பாவின் நண்பன் மணிவண்ணன் மனைவி உன் தாத்தாவிடமும் பாட்டியிடமும் என்னை பற்றி இல்லாததை பொல்லாதை சொல்ல ஆரம்பித்தார்கள். அதை அவர்கள் கேட்கவும் தொடங்கிவிட்டார்கள். ஒரு கட்டத்தில் எனக்கு வேறொருடன் தொடர்பு இருப்பதாகவும் கதையை கட்டிவிட்டார்கள் சரோஜா. இதை உன் தாத்தாவும் பாட்டியும் நம்ப தொடங்கிவிட்டனர். உன்னிடமிருந்து என்னை பிரித்து என்னை மட்டும் இவ்வீட்டில் விட்டுவிட்டு துரத்த முடிவு செய்தனார்கள். நானும் இவ்வீட்டை விட்டு செல்வதற்கு தயாராகவில்லை. ஆனால் நாளுக்கு நாள் சண்டையிட்டு என் மனதை புரிதும் காயப்படுத்தினார்கள். அதற்கு காரணம் மணிவண்ணனின் மனைவி சரோஜாதான். அவளுக்கு கிராமத்தில் உள்ளவர்கள் என்னை பற்றி புகழ்ந்து பேசுவது பிடிக்கவே இல்லை. அது மட்டுமில்லாமல் பார்ப்பதற்கு நீ அழகாக இருக்கிறாய் என்று என்னிடமே கூறுவார்கள். அவளும் விடாமல் தொடர்ந்து உன் தாத்தா பாட்டியிடம் என்னை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் இது அனைத்தும் பொய் என்று மணிவண்ணனுக்கு தெரியும். ஆனால் அவர் எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இதுவும் எனக்கு மனக்கசப்பை தந்தது. ஒரு கட்டத்தில் குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாகினது. என்னை துரத்திவிட முடிவு செய்தனர். உன் பெரியப்பா நல்ல மனிதர். அவர்தான் இந்த பிரச்சனையில் தலையிட்டு தனது பெற்றோர்களிடம் பேசி எனக்காக உரிமை பெற்று தந்தனர்.
நாங்கள் வசித்த வீட்டையும் அவர் எடுத்துக்கொண்டு அதற்கான பணத்தையும் கொடுத்து, இதற்கு மேல் நீங்கள் இந்த ஊரில் இருப்பது எனக்கு சரி என இந்த பணத்தை வைத்து கொண்டு எங்கேயாவது சென்று பிழைத்து கொள்ளுங்கள் என்று என்னையும் உன்னையும் அனுப்பி வைத்தனர். 9 வயது குழந்தையாக உன்னை வைத்து கொண்டு தைரியமாக ஊரில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உனக்கு சொன்ன புரியாது. இந்த புதிய ஊரிலும் எத்தனையோ ஆண்கள் என்னை தொந்தரவு செய்தார்கள் என்று உனக்கு புரியாது. இதையெல்லாம் நான் பொறுத்து கொண்டு என் வாழ்க்கை உனக்காகவே அர்ப்பணித்து விட்டேன். கிராமத்தில் இருந்தால் கூட சொந்த உறவுகளோடு நல்லபடியாக வாழ்ந்திருக்கலாம். இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இதற்கெல்லாம் காரணம் மணிவண்ணனும் அவரது மனைவியும் சரோஜாவும் தான். அதனால்தான் அவர்களை நான் நினைத்து கூட பார்ப்பதில்லை. அவர்கள் பற்றி உன்னிடம் எதுவும் கூறவும் இல்லை என்றேன். இதை அனைத்தும் கேட்டுக்கொண்டிருந்த விஜயின் கண்களிலிருந்து சிறிதாக கண்ணீர் துளிர்ந்தது. நானும் இதற்கு மேல் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்து அவனை தனிமையாக விட்டுவிட்டேன். எனக்கு பல நாட்கள் கழித்து எனது இறந்து போன கணவரின் ஞாபகம் வந்தது. பெட்டியிலிருந்து அவர் எனக்காக எழுதிய காதல் கடிதங்கள், அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், இன்னும் என்னென்னவோ அனைத்தையும் ஒன்று விடாமல் புரட்டி பார்த்து கொண்டிருந்தேன். என் கணவருடன் இருந்த அழகான நாட்கள் என் மனதில் வந்து போனது. என்னையும் அறியாமல் அழுது கொண்டு அந்த கணிப்புகளை அன்போடு பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் என் கணவர் எனக்காக விட்டு சென்ற 2 டைரிகளையும் பார்த்து படிக்க ஆரம்பித்தேன். அதில் ஒன்று மட்டும் இருந்தது, மற்றொன்று காணவே இல்லை. நானும் ரொம்பவே பதற்றம் அடைந்து விட்டேன். ஏனெனில் அந்த காணாமல் போன டைரியில்தான் எனது மகன் விஜயின் பற்றி சில முக்கிய குறிப்புகள் இருந்தனர். நானும் பதற்றத்தோடு எனது அறை முழுவதுமாக தேடத் தொடங்கிவிட்டேன். ஆனால் அது எங்கேயும் கிடைக்கவில்லை. எனக்கு பயமாகி போனது. ஏனெனில் அது விஜயின் கைகளில் கிடைத்து விடுமோ என்ற பயம் என்னுள் தோன்றியது. பிறகு நானாக யோசித்தேன், நாம் தான் எங்கேயாவது மறைத்து வைத்திருப்போமோ, நாம் பிறகு ஒரு முறை நன்றாக தேடி பார்த்து கொள்ளலாம் என்று வீடு முழுவதுமாக தேட ஆரம்பித்து விட்டேன். இப்படியே சில நாட்கள் சென்றனர். ஆனால் விஜயின் நடத்தையில் சிறிதாக மாற்றங்கள் தென்பட்டன எனக்கு. கல்லூரியிலிருந்து வந்த உடனே தனது அறைக்கு சென்று பூட்டிக் கொள்வான். நான் சொல்லும் சிறு சிறு வேலைகளை மறுத்துவிட்டு தனது அறைக்குள்ளே முடங்கி கிடப்பான். என்னிடமும் அதிகமாக பேசுவதை நிறுத்திவிட்டான். கேட்டால் மட்டும் ஏனோ தானோ என்று பதில் கூறி வருவான். அவனுடைய இந்த நடத்தை எனக்கு கவலை அளித்தது. ஒரு கட்டத்தில் அவனை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தாமல் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாயே என்று தோன்றியது. நானும் ஒரு நாள், சரி, உன் விருப்பம் போலவே மேல்கல்வி படி என்று கூறினேன். உனக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது திருமணம் செய்து கொள், உன் வாழ்க்கை உன் கையில் என்று கூறலாம் என்று நான் நினைத்தேன். ஒரு நாள் இரவு எனது மகன் விஜயை நினைத்து உறக்கமே வரவில்லை. வெகு நேரம் தவித்திருந்தேன். அந்த நேரத்தில் சரி, விஜயை பார்த்து வரலாம் என்று முடிவு செய்தேன். அவனது அறைக்கு சென்றேன். அங்கே அறை உட்பக்கமாக தாழிட்டப்பட்டிருந்தது. நானும் அறை வாசலிலே அமைதியாக நின்றிருந்தேன். அப்போது விஜய் உள்ளே இருந்து விஜய் பேசும் குரல் எனக்கு கேட்டது. எனக்கு அதிர்ச்சி அளித்தது. இந்த நேரத்தில் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று, அவன் என்ன பேசுகிறான் என்று கூர்மையாக காதில் கவனிக்க தொடங்க ஆரம்பித்து விட்டேன். விஜய் யாருடனும் ஃபோனில் பேசி கொண்டிருக்கிறான். இவ்வளவு நாள் எங்கே சென்று விட்டாய்? எதற்காக ஃபோன் செய்யவில்லை? உன்னை காணாமல் என்னால் இருக்கவே முடியாது. சீக்கிரம் வந்துவிடு. அதிக நாள் என்னை காக்க வைக்காதே என்றான். அவன் பேசியதை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. எங்கே என் மகன் எனக்கு தெரியாமல் ஏதேனும் தவறு செய்கிறானோ என்று நான் மிகவும் குழப்பி போனேன். அவன் யாருடன் பேசி கொண்டிருக்கிறான் என்று ஒருவேளை ஆணாக இருப்பானோ அல்லது பெண்ணாக இருப்பானோ, எதுவாக இருந்தாலும் அவனிடமே கேட்டுவிட வேண்டும் என்று நான் அறை கதவை தட்ட ஆரம்பித்து விட்டேன். சில நிமிடங்களில் அவனும் அறைக்கு கதவை பதட்டமாக திறந்தான். என்னிடம், அம்மா என்னாயிற்று? இந்த நள்ளிரவில் எதற்காக என்னை தொந்தரவு செய்கிறீர்கள் என்று கேட்க ஆரம்பித்து விட்டான். நானும் சமாளித்து, ஒன்றுமில்லை மகனே, தண்ணீர் குடிப்பதற்காக தான் வந்தேன். உன் அறையிலிருந்து ஏதோ பேச்சுக்குரல் கேட்டது போல் எனக்கு தெரிந்தது. அதனால் தான் உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று நான் வந்தேன். அவனும், அம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் அப்பாவை நினைத்து தான் அழுது கொண்டே இருக்கிறேன் என்று அப்பாவின் புகைப்படத்தை காண்பித்தான் என்னிடம். நானும் என்ன சொல்வது என்று புரியாமல் சிறிது நேரம் அமைதியாகவே நின்றிருந்தேன். அவனின் முகத்தை பார்க்கும்போது, அவன் கண்களை பார்க்கும்போதும் எனக்கு ஒரே தவறாக பட்டது. ஏதோ என் மகன் என்னிடம் பொய் சொல்கிறானோ என்று.
பின்பு நானும் ஒன்றும் கூறாமல் அறையை விட்டு வெளியே வந்துவிட்டேன். வெகு நேரமாகியும் மீண்டும் உறங்காமல் அந்த இரவு முழுவதும் கழிந்தன. மறுநாள் காலை எப்பொழுதும் போல் விஜய் கல்லூரிக்கு சென்று விட்டான். ஆனாலும் நான் தான் வீட்டில் தனியாக யோசித்து மனம் குழம்பி போனேன். என் மகன் என்ன செய்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள எனக்கு ரொம்பவே ஆசை என்று நினைத்தேன். அதன்படி ஒரு முடிவு எடுத்துவிட்டேன். அன்று கல்லூரியை முடித்துவிட்டு வந்த விஜயிடம், நான் பக்கத்தில் உன் நண்பர் வீட்டுக்கு செல்கிறேன். அவருக்கு உடல்நிலம் மிகவும் மோசமாக உள்ளது. நீ உனக்காக சாப்பாட்டை சாப்பிட்டு விடு. நான் எப்பொழுது வருவேன் என்று எனக்கே தெரியவில்லை. எப்படியும் நள்ளிரவு ஆகிவிடும். பாதுகாப்பாக வீட்டுக்கு கதவுகளை அனைத்தையும் மூடிவிடு. நான் வந்து கதவை தட்ட போதும் திறந்தால் போதும் என்று கூறிவிட்டேன். அவனும், நான் பார்த்து கொள்கிறேன் அம்மா, நீங்கள் போயிட்டு வாருங்கள் பத்திரமாக என்றான். பின்பு அவனும் தனது சாப்பாட்டை சாப்பிடுவதற்காக சமையலறைக்கு செல்ல, இதுதான் சமயம் என்று ஓடி சென்று விஜயின் அறையில் உள்ள ஆலமரிக்கு பின் ஒளிந்து கொண்டேன். விஜயும் சாப்பிட்டு விட்டு என்னை என் அறைக்கு தேடினான். நான் அங்கு இல்லை. நான் வெளியே சென்றதாக நினைத்து அனைத்து கதவுகளையும் பூட்டிவிட்டான். பின்பு தனது அறைக்குள் வந்து சில புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்து விட்டான். நானும் இதனை அறிந்து ஒளிந்து கொண்டு கவனித்து கொண்டிருந்தேன். விஜயும் தொடர்ந்து சில மணி நேரங்கள் படித்து கொண்டிருந்தான். எனக்கு வெட்கமாகி தோன்றது. எங்கே தனது மகனையோ நான் சந்தேகப்பட்டு விட்டேனே என்று. சில நிமிடங்களில் ஜன்னலை தட்டும் சத்தம் கேட்டது. நானும் அதை கூர்மையாக கவனித்து தொடங்கிவிட்டேன். பின்பு அவன் ஜன்னலை திறந்தான். எவ்வளோ நாளாக உன்னை பார்க்கவில்லை, என்னை தேடி ஏன் வரவில்லை? எனக்கு மிகவும் கஷ்டமாக போனது. இதேபோல் மீண்டும் செய்யாதே என்றான். எதிரே இருந்த ஒரு ஆணின் குரல் கேட்டது. அவர் விஜயிடம், நீ என்னோடு வந்துவிடு. இதுதான் பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன். நீயும் வரும் மறப்பதில்லை. பிறகு நான் வரவில்லை என்று கஷ்டப்படுகிறாய். நீயே இப்படி நடந்து கொள்கிறாய் என்று சிரித்து கொண்டே கேட்டான். இதை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவே தோன்றியது. இதற்கு மேலும் தாங்கிக் கொள்ள முடியாமல் நானும் அலமாரியின் பின்னால் இருந்து வெளியே வந்து இருவரிடமும் முன்னே நின்றேன். என்னை பார்த்து இரு நண்பர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்பு விஜய், அம்மா, உங்களுக்கு வெட்கமா இல்லையா? மகனின் அறையில் இப்படி ஒளிந்து கொண்டு நிற்கிறீர்களே என்றான். எனக்கு இன்னும் கோபமானது. வெட்கப்பட வேண்டியது நீதான். இதற்கு மேலும் ஒரு வார்த்தை பேசினாய், உன்னை கொன்று விடுவேன். யாருமில்லாத நேரத்தில் உன் காதலியை அழைத்து இப்படி செய்கிறாயே, நீதான் வெட்கப்பட வேண்டும். இது என்னோட வீடு என்று கோபப்பட்டு கத்த ஆரம்பித்து விட்டேன். விஜய் என்னிடம், அம்மா, இவள் எனது காதலி அல்ல, இவள் என் மனைவி. நாங்கள் இருவரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டோம் என்றான். அவன் கூறியதும் என்னால் என்னையே அறியாமல் அழ ஆரம்பித்து விட்டேன். தலையை பிடித்து கொண்டு அங்கேயே அமர்ந்து விட்டேன். நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், எவ்வளோ பாசமாக வளர்த்தேன். ஆனால் நீ இப்படி செய்ய என்று என் கனவில் நான் கூட நினைத்ததே இல்லை. நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய் என்று அழுது கொண்டே கதற ஆரம்பித்து விட்டேன். அதற்கு அவனும், அம்மா, நான் ஒன்றும் செய்யவில்லை. அப்பாவின் ஆசையைத்தான் நிறைவேற்றி வைத்தேன். எனக்கு தெரியும் என்னை நீங்கள் எப்படி எல்லாம் வளர்த்திருக்கிறீர்கள் என்று. இதுவரை உங்களிடம் நான் எந்த குறையும் கண்டதில்லை. உங்களிடம் கூறாமல் நான் திருமணம் செய்து கொண்டது தவறுதான். என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவனிடம் நானும் அழ ஆரம்பித்து விட்டேன். ஒன்றும் புரியாமல் நான் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். பின்பு அந்த இளைஞன் வீட்டிற்கு விஜய் அழைத்து வந்தான். அவனோடு அவனும் நின்று கொண்டிருந்தான். பின்பு விஜய் தொடர்ந்தான், அம்மா, உங்கள் அறையிலிருந்து நான் அப்பாவின் டைரியை எடுத்து பார்த்தேன். அதில் மணிவண்ணன் மாமாவை பற்றி எழுந்திருந்தது. அப்பா அவருக்கு தனது மகன் திருமண வயது அடைந்ததும் மணிவண்ணன் மகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காக வாக்குறுதி கொடுத்தார். மணிவண்ணன் மாமா அப்பாவிற்கு செய்த நிறைய உதவிகள் பற்றியும் எழுதியிருந்தனர் அந்த டைரியில். அது மட்டுமல்லாமல் எனக்காகவும் சில வரிகளை எழுதியிருந்தார். அதில் எனக்கு எதாவானாலும் நீ மணிவண்ணன் மகளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு சிறிதளவு ஞாபகம் வந்தது. நீ சிறுவதில் நானும் மணிவண்ணன் மாமாவின் மகளும் விளையாடி கொண்டிருப்போம். டைரியை படிப்புக்கு பின்பு நான் அவர்கள் வீட்டிற்கு தேடிச் சென்றேன். என்னை பார்த்ததும் மணிவண்ணனின் மாமா மிகவும் சந்தோஷப்பட்டார். பின்னர் என்னை பற்றியும் உங்களை பற்றியும் விசாரிக்க தொடங்கிவிட்டார். நான் அனைத்து உண்மைகளையும் கூறினேன். பின்பு அவருடைய மகளையும் சந்தித்தேன். ஏனோ தெரியவில்லை, பார்த்தவுடனே பிடித்து போனது அவருக்கு. அப்படிதான். பின்பு சில நாட்கள் இருவரும் காதலிக்க திருமணம் செய்து கொண்டோம். இங்கு நிற்கும் இந்த இளம்பெண்தான் மணிவண்ணனின் மகள். அவள் கூறியது எனக்கு எல்லா விஷயமும் ஓரளவு புரிந்து போனது. அந்த டைரியின் மகன் குறிப்பிட்டது போலவே எழுந்திருந்த உண்மைதான். பின்பு
மகனின் விஜய், நான் எதற்காக இந்த விஷயத்தை உன்னிடமிருந்து மறைத்தேன் என்பது உனக்கு ஓரளவு புரிந்திருக்கும். இவள் அம்மா என்னையே வாழ விடாமல் என்மேலும் அபாண்டமாக பழி சுமத்தி ஊரை விட்டே துரத்தியவர். அப்படி இருக்கையில் நீ அந்த வீட்டிற்கு சென்று நிம்மதியாக வாழ முடியாது. நீ அவசரப்பட்டு ஏன் இப்படி செய்தாய் என்று மீண்டும் ஆரம்பித்து விட்டேன். அதற்கு அந்த இளம்பெண் பதில் கூறினாள், அத்தை, நீங்கள் நினைப்பது போல் இப்பொழுது யாருமில்லை. என் அம்மாவும் உங்களை பற்றி நினைத்து நிறைய கவலைப்பட்டார். நான் தவறு செய்து விட்டதாக நினைத்தார். உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அடிக்கடி கூறிக்கொண்டிருப்பார். ஆனால் அதற்குள் கடவுள் அவருக்கான தண்டனையை கொடுத்து விட்டார். இப்பொழுது என் அம்மா பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையாகிவிட்டார். இன்னும் சில நாட்கள் மட்டுமே உயிரோடு இருப்பார் என்று மருத்துவர்களே கூறிவிட்டார்கள். தயவுசெய்து என் அம்மாவை மன்னித்து எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். எனது மகள் விஜய் என்னை பார்த்து மன்னித்து விடும்படி நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தான். எனக்கு அவள் அழுவதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எனக்கு வேறு வழியும் இல்லை. ஏனென்றால் இருவரும் திருமணம் செய்து கொண்டு முடித்து விட்டார்கள். பின்பு நான் தான் அவளை சமாதானப்படுத்தினேன். நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். உன் வாழ்க்கையை நீயே தேர்ந்தெடுத்து கொண்டாய். அதற்கு முழு சுதந்திரமும் உனக்கு உள்ளது. ஏனால் நீ 18 வயசு ஆகிவிட்டது என்று கூறி ஆறுதல் கூறிவிட்டேன். அவளும் ஆறுதல் அடைந்து என்னை கட்டிப்பிடித்து அன்பாக முத்தமிட்டு தொடங்கிவிட்டான். பின்பு மறுநாள் காலை மணிவண்ணன் அண்ணன் வீட்டிற்கு மூவரும் சேர்ந்து சென்றோம். அங்கே சரோஜாவை பார்க்க அவள் படுத்த படுக்கையாகவே கட்டிலில் கிடந்தார். என்னை பார்த்ததும் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. எனக்கு ஓரளவு புரிந்து போனது அவள் என்னிடம் மன்னிப்பு கேட்க துடிக்கிறாள் என்று. நானும் அவள் அருகில் சென்று, சரோஜா, நீ எனக்கு செய்தது என்று மறந்துவிட்டேன். வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் உன்னை மன்னித்து விட்டேன். அது மட்டுமில்லாமல் உன் மகளுக்கு என் மகனுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. நானும் மீண்டும் ஒரு முறை இருவரும் சடங்கு முறையில் திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்து விட்டேன். நீ நிம்மதியாக இறுதி என்று ஆறுதல் கூறினேன். அவளும் என் கையை பிடித்து கொண்டு சிரித்து கொண்டு அழுதாள். பின்பு மணிவண்ணன் அண்ணனும், அத்தை, என் மனைவி உங்களுக்கு செய்த பெரும் குற்றங்கள், அதற்கான தண்டனை கடவுள் அவளுக்கு கொடுத்து விட்டார். என்னையும் மன்னித்து விடுங்கள். அன்று மனைவியை மீறி என்னால் அப்பொழுது எதுவும் செய்ய முடியவில்லை. என் நண்பர் நினைத்து போலவே உங்கள் மகளும் என் மகளும் திருமணம் செய்ய சம்மதித்ததுக்கு நன்றி. நானும் எனது மகனின் சந்தோஷத்துக்கு என்ன சந்தோஷம் கூறிவிட்டு வீட்டிற்கு திரும்பி விட்டேன். மறுநாள் விஜய் என்னிடம், சரோஜா அத்தை இறந்துவிட்டார் என்று துயரமாக செய்தி தெரிவித்தனர். எனக்கு சற்று வருத்தமாகி போனது. அவளின் உயிர் என்னை காண்பதற்காகவே இருந்தது போல் எனக்கு தோன்றியது. பின்பு சில நாட்கள் கழித்து விஜய்க்கும் மணிவண்ணனுக்கும் மகளுக்கும் மிகவும் அமைதியான ஆனால் விமர்சையாக சடங்கு முறை திருமணம் நடந்தது. என் மகன் அவர்களுக்கு என் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறார் என்றுதான் எனக்கு அதுதான் வேண்டும். இது கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து. நன்றி, வணக்கம்.